We all know Moses in the Bible. வேதத்துல வர்ற மோசேவை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரு எகிப்திய அரண்மனையில 40 வருஷம் வளர்ந்தாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவரை மீதியான் பாலைவனத்துக்கு அழைத்து கொண்டு போனாரு. எதுக்காகனா ஒரு பெரிய வேலையை ஆண்டவர் மோசேக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதற்கு ஏற்றபடி மோசேய ஆண்டவர் ட்ரெயின் பண்ணாரு. ஆயத்தமே இல்லாம மோசே தேவனுடைய ஜனங்களை நடத்தி செல்லல. ஆண்டவர் மெதுவா சில ஆட்டுக்குட்டிகளை மோசே கையில கொடுத்தாரு. அதை மேய்க்கும் போதே மோசேக்கு நிறைய விஷயம் புரிஞ்சு போச்சு. பொறுமைனா என்ன, பராமரிக்கிறதுனா எப்படி, அந்த ஆடுகளை மேய்க்கும் போதே அதுக்கு எப்ப சாப்பாடு கொடுக்கணும், எப்ப தண்ணி கொடுக்கணும், எப்படி பாதுகாக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே மோசே கத்துக்கிட்டாரு. சில நேரம் சில ஆட்டுக்குட்டிங்க அந்த பக்கமோ இந்த பக்கமோ தப்பி போனா அதை திரும்பவும் கொண்டு வரணும். மோசே அநேக காரியங்களை கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் after 40 years of rigorous training, God put him in a place to impact the generation. And no doubt Moses was the great leader ever lived on the face of this earth. இந்த பூமியில தலைவர்னு யாரையாவது சொல்லணும்னா மோசேவை அப்படி சொல்லலாம். ஏன்னா சுமார் 6 லட்சம் ஆண்கள், 19 வயசுக்கு மேல இருக்கிற ஆண்களே 6 லட்சம் பேரா, அவங்க கூட இருக்கிற அவங்களோட பிள்ளைங்க, அவங்களோட மனைவிகள், இவங்களெல்லாம் சேர்த்துனா ஆல்மோஸ்ட் ஒரு 20 லட்சம் பேர் வந்துருவாங்க. அது கூட வனாந்தரத்துல, பாலைவனத்துல சக்சஸ்ஃபுல்லா நடத்தினார்னு சொன்னா we can't see any better leader than Moses in history. உலக சரித்திரத்துல மோசே மாதிரி ஒரு தலைவரை திரும்ப நம்ம பார்க்க முடியாது. அவ்வளவு ஷார்ப்பான ஒரு லீடரா மோசே கூர்மையாக்கப்பட்டதுக்கு காரணம் God trained him in a wonderful way. 40 ஆண்டுகள் மீதியான் பாலைவனத்துல மோசேக்கு ட்ரெயினிங் கொடுத்து ஆண்டவர் அவரை கூட்டிட்டு வராரு. ஹோரேப் பர்வதத்தில் ஆண்டவர் மோசேயை சந்தித்த பின், இப்பொழுது நீ போய் பார்வோனோடு போராடி என் ஜனங்களை கூட்டிக் கொண்டு வா என்று தேவன் சொல்லுகிறார். நான் உன் கூட இருக்கிறேன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? என் ஜனங்களை கூட்டிட்டு மறுபடியும் நீ இந்த இடத்துக்கு வருவ. இந்த இடத்துல நான் உன்னை சந்திப்பேன், உன் கூட பேசுவேன், அற்புதமான விஷயங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று தேவன் சொன்ன பிறகு மோசே எகிப்திற்கு சென்று ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்தார்.